السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இறந்ததிலிருந்து அவனை அடக்கம் செய்யப்படுகின்ற வரை நாம் செய்ய வேண்டிய கடமைகள், காரியங்கள் என்னென்ன என்பதை தொடராக நாம் பார்த்து வருகின்றோம். சில சகோதரர்களுக்கு சில எண்ணம் தோன்றலாம், இன்னும் அடக்கம் செய்து முடிக்கப்படவில்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட தோன்றலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு பாடத்தை பொறுத்தமட்டில், அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற இந்த ஒரு பாடத்தை பொறுத்தமட்டில் தெளிவாக விரிவாக நாம் படிக்க வேண்டிய ஏராளமான விஷயங்கள், தகவல்கள் உள்ளது. அதனால இதை நாம் ரொம்ப டீப்பாக என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். மற்ற ஃபலாயில்களை போன்ற அல்ல, இது ஒரு முக்கியமான ஒரு சட்டத்திட்டம். அதனால விரிவாக விளக்கமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு இந்த தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த வகுப்பிலே தொடராக கடந்த வகுப்புகளில் சில செய்திகளை சொன்னோம். முஸ்லிம்களுடைய மையவாடியில் தான் அடக்கம் செய்ய வேண்டும், காஃபிர்களுடைய மையவாடியில் தான் அடக்கம் செய்ய வேண்டும். முஸ்லிம்களை காஃபிர்களுடைய மையவாடியிலோ அல்லது காஃபிர்களை முஸ்லிம்களுடைய மையவாடியிலோ அடக்கம் செய்யக்கூடாது என்ற ஒரு செய்தியை ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் சொன்னோம். அதே போன்று ஒரு மரணித்த மனிதனுக்காக தோண்டப்படக்கூடிய அந்த கபரு ஆழமானதாக, விசாலமானதாக இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழக்குழி, அருகுக்குழி என்று இரண்டு விதமான கபறுகளை தோண்டக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது அருகுக்குழியில் தான் என்பதையும் நாம் சென்ற வகுப்பிலே சொன்னோம். அதே போன்று கபரிலே மையத்தை வைக்கக்கூடியவர்கள் நெருங்கிய உறவினர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதே போன்று அவர் அன்றைய தினத்தில் மனைவியோடு உறவு கொள்ளாதவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் ஹதீஸின் அடிப்படையில் உங்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம். அதே போன்று
எவ்வாறு தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களை தடை செய்திருக்கின்றார்களோ, அதை போன்று இந்த கபிரிஸ்தானத்திலே மரணித்த மனிதர்களை அடக்கம் செய்யப்படுவதற்கும் இந்த இதே நேரங்களை தடுத்துள்ளார்கள் என்பதையும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த வேளை, சூரியன் நடு உச்சியில இருக்கக்கூடிய அந்த வேளை, சூரியன் மறையக்கூடிய அந்த வேளை, அதை போன்று இரவு, இந்த 4 நேரங்களிலும் ஜனாசாவை அடக்கம் செய்வதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். மிகவும் நிர்பந்தமான ஒரு கட்டம் என்று சொன்னால் இரவிலே நாம் அடக்கம் செய்து கொள்ளலாம் என்பதையும் ஹதீஸ் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால் பாகத்தை தான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக எடுத்து கபரிலே வைக்க வேண்டும். இந்த செய்தி அஹ்மதில் 24180வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆசிம் இப்னு குலைப் அன் அபீஹி அன் ரஜுலின் மினல் அன்சார் قال خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் சென்றோம். في جنازة رجل من الأنصار அன்சாரி தோழருடைய ஒரு ஜனாசாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் சென்றோம். வானா குலாமுன், நான் அப்போது சிறுவனாக இருந்தேன். மع அபி, என்னுடைய தந்தையோடு நான் சென்றேன். فجلس رسول الله صلى الله عليه وسلم على حفيرة القبر. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபர் தோண்டப்பட்ட அதற்கு அருகில் இருந்தார்கள். அதை போன்று எங்களுக்கு அவர்கள் வசியத்து செய்தார்கள். அதாவது கபருடைய தலைப்பாகத்தையும் கபருடைய அந்த கால் பாகத்தையும், ஜனாசாவை வைக்கக்கூடிய அந்த தலைப்பாகத்தையும் கால் பாகத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? விசாலமாக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எங்களுக்கு வசியத் செய்தார்கள் என்று இந்த செய்தியை ஆசிம் இப்னு குலைப் என்கின்ற நபித்தோழர் வழியாக அறிவிக்கப்படுகின்றது. அப்போ கபர் தோண்டும் போது கபருடைய தலைப்பாகம் விசாலமாக்கப்பட வேண்டும், அதனுடைய கால் பாகமும் விசாலமாக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம்? இந்த ஹதீஸிலே அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, கபரை முன்கூட்டியே என்ன செய்யக்கூடாது? தோண்டி வைக்கக்கூடாது. சிலர் தங்களை மிகப்பெரிய இறையச்சதாரியாக காட்டிக் கொள்வதற்காக, இந்த உலகத்திலே நாங்கள் பற்றற்ற தன்மையோடு வாழ்கின்றோம் என்பதை காட்டிக் கொள்வதற்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சில சூஃபிமார்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் உயிரோடு வாழும் போதே தங்களுடைய கபர்களை அவர்கள் தோண்டி வைத்துக் கொள்வார்கள். இப்படி தோண்டி வைப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்யவில்லை. அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் யாரும் இந்த செயலை செய்யவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, உயிரோடு இருக்கும்போது ஒரு மனிதன் தனக்குரிய கபரை தோண்டி வைக்க கூடாது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கபரிலே முதலாக அவருடைய கால் பாகத்தை தான் என்ன செய்ய வேண்டும்? தூக்கி வைக்க வேண்டும் என்பதையும் அஹ்மதுடைய 4162வது ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த மையத்தை கபரிலே வைக்கும் போது வலது பக்கம் சாய்வாக என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். கபரிலே மையத்தை வைக்கும் போது வலது பக்கம் சாய்வாக வைக்க வேண்டும். மையத்தினுடைய முகம் கிப்லாவை முன்னோக்கியதாக வைக்க வேண்டும். மையத்தினுடைய முகம் கிப்லாவை முன்னோக்கியதாக வைக்க வேண்டும். தலையும் இரு கால்களும் கிப்லாவுக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்க வேண்டும். இவ்வாறுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை முஸ்லிம்கள் கடைபிடித்து வரக்கூடிய காரியம் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பிற்குரியவர்களே, மையத்தை கபரிலே வைக்கும் போது என்ன சொல்ல வேண்டும்? இதுவும் முக்கியமான ஒன்று. அபூதாவுதிலே 3215வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தை கபரிலே வைக்கும் போது சொல்வார்களா? பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹ், பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த வார்த்தைகளை கூறித்தான் கபரிலே மையத்தை வைக்க வேண்டும் என்ற செய்தியையும் அபூதாவுடைய செய்தியிலே நாம் செய்கின்றோம், அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபரிலே மையத்தை வைத்தவுடன் வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? 3 குழி மண்ணை எடுத்து மையத்தினுடைய தலைப்பாகத்திலே வைப்பார்கள். இதற்கும் ஹதீஸிலே ஆதாரங்கள் இருக்கின்றது. இப்னு மாஜாவில் இடம்பெறுகின்ற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை தொழ வைத்தார்கள். தொழ வைத்துவிட்டு கபரின் மையத்தில் தலைப்பக்கத்திலே 3 முறை மண்ணள்ளி போட்டார்கள் என்ற செய்தியை நாம் செய்கின்றோம். இப்னு மாஜாவிலே பார்க்கின்றோம்.
செய்கின்றோம். இந்த அடிப்படையில என்ன செய்யலாம், 3 முறை மையத்துக்கு அந்த அதனுடைய ஜனாசாவுடைய அந்த கபரிலே அதனுடைய தலைப்பாகத்தில் 3 முறை மண்ணை எடுத்து வைக்கலாம். இதற்கும் ஆதாரம் இருக்கின்றது. அதே போன்று அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கபர் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும், இது ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய பகுதிகளில் சில நேரங்களில் மிக உயரமாக செய்து விடுவார்கள், கபரை உயர்த்தி விடுவார்கள். இப்படி உயரமாக உயர்த்துவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கன்சுல் இமாம் என்கின்ற கிதாபிலே 42,000 ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. இப்னு ஜரீர் அவர்களுடைய வாயிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கபர் பூமியில் இருந்து ஒரு ஜான் அளவுக்கு உயரமாக இருந்தது என்று நாம் செய்கின்றோம், ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதே போன்று புகாரியில 13,390வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை பார்க்கும்போது அது முசன்னமன், அதாவது கோபுரமாக உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தது, நீளமான கோபுரமாக உயர்த்தப்பட்ட நிலையில் ஒரு ஜான் அளவுக்கு இருந்தது என்று ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப ஒரு ஜானுக்கு மேல் கபரை உயர்த்த கூடாது என்பதை நாம் செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பகுதிகளில் அடையாளத்திற்காக என்ன செய்வார்கள், ஒரு கல்லை வைப்பார்கள். அடையாளத்திற்காக ஒரு கல்லை வைப்பார்கள். அவ்வாறு கல்லை என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று நம்முடைய ஊர்களில் ஒரு செயல் செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த கபரை அடக்கம் செய்த உடனேயே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி தண்ணீரை கபருக்கு மேல் ஊற்றுவார்கள். பாத்தீங்களா, கபருக்கு மேல் தண்ணீரை செய்வார்கள், அவ்வாறு ஊற்றுவார்கள். இப்படி ஊற்றுவதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இப்படி சொல்லி இப்படி தண்ணீரை ஊற்றுவதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, கபரை கபரை மண்ணை கூப்பி அந்த மண்ணை முழுமையாக மூடிய பிறகு 2 பக்கமும் செடி நடுவார்கள். பாத்தீங்களா, 2 பக்கமும் ஏதாவது ஒரு மரக்கன்றை நடுவார்கள், ஏதாவது ஒரு செடியை நடுவார்கள். எந்த எண்ணத்தில் நடுவார்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள், அதனால நாங்க செய்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நடுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததற்கு ஒரு பின்னணி காரணம் இருக்கின்றது, ஒரு பின்னணி காரணம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு அருகிலே நடந்து செல்லும் போது அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த கபரில் உள்ள மனிதர்கள் இந்த 2 கபரை கடந்து செல்லும்போது சொல்கின்றார்கள், இந்த கபரில் உள்ள மனிதர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். எதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள்? ஒருவர் புறப்பொய் செய்வதற்காக வேதனை செய்யப்படுகின்றார், இன்னொருவர் சரியான முறையில் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாத காரணத்தினால் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு பேரித்த மரம் அட்டையை 2ஆக பிளந்து அந்த 2 கபரிலும் நட்டு வைப்பார்கள். இதனுடைய அந்த ஈரத்தன்மை குறைகின்ற வரை, காய்கின்ற வரை இந்த கபருக்குரியவர்களுக்கு வேதனை அளிக்கப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தெரியும் கபர்ல வேதனை நடக்குதா இல்லையாங்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீ மூலமாக என்ன செய்வான், அறிவித்து கொடுப்பான். அதே நேரத்துல மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது. காரணம், கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவருக்கு அங்கு என்ன நடைபெறுகின்றது என்று யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஆகவே இப்படி மரக்கன்றுகளை நடுவதும் மார்க்கத்தில் இல்லாத, இந்த மார்க்கத்தில் புதுமையாக சேர்க்கப்பட்ட விஷயம் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த கபரிலே ஒரு மனிதனை அடக்கம் செய்த பிறகு அதை அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை நினைவுகின்ற அளவுக்கு உருக்கமான ஒரு உரையை ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதையும் ஹதீஸிலே நாம் செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவுதிலே 3223வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே நின்று கொண்டு சொல்வார்களா, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இப்போது அவர் கேள்வி கேட்கப்படுகின்றார், வலஹு தஸ்பீத ஃபைன்னஹு ஆன் யுஸ்அல், இப்போது அவர் என்ன செய்கிறார், கேள்வி கேட்கப்படுகின்றார். அதனால உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்திலே நின்று சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள் என்ற செய்தியை செய்கின்றோம், அபூதாவுதிலே பார்க்கின்றோம். அதே போன்று அன்பிற்கினியவர்களே, இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது. இது ஒரு நீண்ட நெடிய நிகழ்ச்சி. இதிலே அதிகமான செய்திகளை சில
நம்மில் அதிகமானவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஹதீஸ் பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்தோம், நாங்கள் ஒரு ஜனாசா, அதாவது அன்சாரி தோழருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நாங்கள் சென்றோம். அப்படி செல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த ஜனாசாவுக்கு அருகில் இருந்து கொண்டு நாங்களும் அவர்களை சுற்றி இருந்தோம். எப்படி இருந்தோம் என்று தெரியுமா? எங்களுடைய தலைகளில் காகங்கள் இருப்பதை போன்று. காகங்கள் இருந்தால் ஒரு மனிதன் தலையை அசைக்காமல் இருக்கும் போது இருப்பது மனிதனா என்று தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் கட்டுக்கோப்பாக அமைதியாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நாங்கள் அமர்ந்து கொண்டோம். எங்களுடைய தலையிலே காகங்கள் அமர்ந்திருப்பதை போன்று நாங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தோம் என்று சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது 3 முறை சொன்னார்கள், இன்னொரு ரிவாயத்திலே 2 முறை சொன்னார்கள் என்று வருகின்றது. அதாவது இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர், இந்த கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன செய்யுங்கள், பாதுகாப்பு தேடுங்கள். கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று 2 முறை அல்லது 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், சும்மா கால இன்னல் அப்தல் முஃமின், ஒரு மூமினான ஒரு அடியான் இந்த உலகத்தில் இருந்து அவன் மரணித்து மறுமையை நோக்கி அவன் பயணம் செய்யும் போது நஸர இலைஹி மலாயிகத்து மினஸ் ஸமாஇ பீதுல் வுஜூஹ், வெண்மையான முகத்தோடு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரிய ஒளியிலே கஅன்ன வுஜூஹஹும் அஷ்ஷம்ஸு மஅஹும், அதாவது சூரிய ஒளி பிரகாசிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு வெண்மை இருக்குமோ அதே போன்று வெண்மையான முகத்தோடு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அவர்களோடு சொர்க்கத்தினுடைய கஃபன் இருக்கும், அதே போன்று சொர்க்கத்தினுடைய கஸ்தூரிகளோடு அவர்கள் இறங்குவார்கள். ஹத்தா யஜ்லிசு மின்ஹு ஹத்தா மத்தல் பஸர், ஒரு மனிதன் அந்த சக்கராத்து ஹால்ல, நீங்க வந்து மரணத்தினுடைய அந்த தருவாயில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்தால் அவன் எங்கோ எதையோ ஒன்றை பார்த்துக் கொண்டிருப்பதை போன்று பார்த்துக் கொண்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு அவன் பார்க்கின்ற தூரத்திலே இந்த மலக்குகள் மௌத் என்ன செய்கின்றார்கள், இறங்குகின்றார்கள். இறங்கி என்ன செய்கின்றார்கள், ஹத்தா யஜ்லிசு இன்த ராஸிஹி ஃபயகூலு அய்யத்துஹா நஃப்ஸு தய்யிபா, நல்ல ஆன்மாவே, நல்ல உயிரே என்று சொல்லி உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் அடிப்படையிலும் இந்த உலகில் இருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று கூறி அந்த உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றுகின்றார்கள். கைப்பற்றிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல ஆன்மாவாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த உலகத்திலே கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு ஆன்மாவாக இருந்தால் தண்ணீர் பாத்திரத்திலிருந்து தண்ணீர் சொட்டுகள் எவ்வளவு இலகுவாக விடுமோ அதை போன்ற அந்த உயிர் இலகுவாக வெளியேறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அந்த உயிரை அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த சொர்க்கத்து பட்டாடையிலே பொதிந்து அவர்கள் வானத்தை நோக்கி செல்வார்கள். இதற்கிடையில் ஒரு சம்பவம் நடைபெறும். வானத்தில் உள்ள அனைத்து மலக்குமார்களும் என்ன செய்வார்கள், இந்த நல்ல ஆன்மாவுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று ஹதீஸிலே நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக இப்படி வானத்திலே ஒவ்வொரு வானமாக அவர்கள் ஏறி செல்வார்கள். இப்படி ஏறி செல்லும்போது மலக்குமார்களுடைய மிகப்பெரிய கூட்டம் கேட்கும், இந்த ரூஹ், இந்த உயிர் எந்த மனிதனுக்குரிய உயிர் என்று கேட்கப்படும். இந்த நல்ல உயிர் யாருக்குரியது? ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அஹ்ஸனி அஸ்மாஇஹி அல்லதி கானூ யுஸம்முனஹா பிஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே எந்த ஒரு நல்ல அழகிய பெயரை கொண்டு அவனுக்கு பெயர் சூட்டப்பட்டதோ அந்த பெயரை கொண்டு சொல்லப்படும். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். இப்படி சொன்ன உடனேயே அவனுக்காக வானத்தின் வாசல்கள் என்ன செய்யும், திறக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபயஸ்தஃதிஹூன லஹு ஃபயுஃப்தஹு லஹும், அவனுக்காக அந்த வானத்தினுடைய வாசல்கள் என்ன செய்யும், திறக்கப்படும். இப்படி ஒவ்வொரு வானமாக கடந்து சென்று ஏழாவது வானத்தை அடையும் போது ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், உக்துபு கிதாப அப்தி ஃபில் இல்லியீன், இந்த என்னுடைய அடியானுடைய அந்த உயிரை இல்லியீன் என்ற அந்த புத்தகத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், பதிவு செய்யுங்கள். வஅஇதுஹு இலல் அர்தி, மீண்டும் அவனை பூமிக்கு அனுப்பிவிடுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னி மின்ஹா ஹலக்தஹும், அந்த பூமியிலிருந்து தான் அவனை நான் படைத்தேன். வஃபீஹா உஈதுஹும், அந்த பூமிக்கே நான் அவனை திரும்ப
அனுப்புகின்றேன் ஒமின்ஹா உக்ருஜுஹும் அந்த பூமியிலிருந்தே அவனை நான் வெளியாக்குகின்றேன் தாரத்தன் உக்ரா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மீண்டும் என்ன செய்யும்? அந்த உயிர் 7 வானங்களை கடந்து அதற்கு பிறகு மீண்டும் கபருக்கு அனுப்பப்படும். உடலிலே அவனுடைய உயிர் கொடுக்கப்படும். இப்படி கொடுத்த உடனேயே அந்த உயிர் கொடுக்கப்பட்டவுடன் 2 மலக்குகள் என்ன செய்வார்கள்? அமர்ந்து அவர்கள் கேட்பார்கள், ஃபயகூலானி லஹு மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். ஃபயகூல் ரப்பி அல்லாஹ், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பேணியவன், அல்லாஹ்வை அறிந்து புரிந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தவன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத வாழ்க்கையை நடத்தியவன். ஃபயகூல் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று செய்வான். அந்த நேரத்திலே பதில் சொல்வார். அதே போன்று நான் தீனுக்க, உன்னுடைய தீன் இது என்று கேட்கப்படும். ஃபயகூலு தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று அந்த மனிதன் சொல்லுவான். அதே போன்று கேட்கப்படும். ஃபயகூலானி லஹு மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇத ஃபீக்கும், உனக்கு அனுப்பப்பட்ட மனிதரை குறித்து நீ என்ன சொல்லுகின்றாய் என்று சொல்லும்போது அந்த மனிதன் சொல்லுவான், ஃபயகூலு ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த மனிதன் சொல்லுவார். ஃபயகூலானி லஹு வமா இல்முக, ஃபயகூலு கரஅது கிதாப் அல்லாஹ். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். அந்த மனிதன் சொல்லுவான், இந்த தூதரை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உனக்கு எப்படி தெரியும்? எப்படி நீ தெரிந்து கொண்டாய் என்று கேட்கும்போது அந்த கபரிலே உள்ள அந்த மனிதன் சொல்லுவான், கரஅது கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் ஓதினேன், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நான் ஓதினேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதுகின்றோமா? அதை மனனம் செய்கின்றோமா? நம்மிலே எத்தனையோ சகோதரர்கள் மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், மிக கடுமையாக பாடுபடக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் குர்ஆனை நல்ல முறையில் சரளமாக திருத்தமாக ஓதக்கூடிய ஓத தெரியாத நிலையிலே நாம் என்ன செய்கின்றோம்? இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த மனிதர் கபரிலே உள்ள அந்த நல்ல மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று என்ன செய்கின்றான்? அங்கே பதில் சொல்லுகின்றான். இப்படிப்பட்ட ஒரு பதிலை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை நல்ல முறையில் அழகிய முறையிலே ஓத தெரிந்தவராக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்ப அந்த மனிதன் சொல்றான், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் ஓதினேன், ஃபஆமன்து பிஹி, அந்த அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன், வஸத்தக்து, அந்த வேதத்தை நான் என்ன செய்தேன்? உண்மைப்படுத்தினேன். ஃபயுனாதி முனாதி ஃபிஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், அன்ன ஸதக அப்தி, என்னுடைய இந்த அடியான் உண்மையை சொல்லிவிட்டான், ஃபஅஃரிஷூஹு மினல் ஜன்னah, அவனுக்காக சொர்க்கத்தின் இருப்புகளை நீங்கள் விரியுங்கள், வஅல்பிஸூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்தின் ஆடைகளை அவனுக்காக நீங்கள் அணிவியுங்கள், ஃபஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னah, சொர்க்கத்தின் பக்கம் அவனுடைய வாசலை திறந்து வையுங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போல அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல மனிதனுக்கு பக்கத்திலே வயக்திஹி ரஜுலுன் ஹஸனுல் வஜ்ஹி வ ஹஸனுஸ் ஸியாபி தய்யிபுர் ரீஹ், நல்ல மனமுள்ள நல்ல அழகிய உருவத்தை கொண்ட ஒரு மனிதன் என்ன செய்வார்? இவனுக்கு அருகில் இருப்பான். ஃபயகூல், அந்த மனிதன் சொல்வார், அபிஷிர் பில்லதி யஸுருக ஹாதா யௌமுக அல்லதி குன்த துஅது, ஃபயகூல் லஹு மன் அன்த, இந்த மனிதர் அழகிய தோற்றமுடைய அழகான முகமுடைய நல்ல நறுமணமுடைய அந்த மனிதர் இந்த மனிதனுக்கு பக்கத்திலே இருக்கும்போது அவர் கேட்பார், நீ யார்? இவ்வளவு அழகாக இருக்கின்றாயே, நல்ல மனமாக இருக்கின்றாயே, நீ யார் என்று கேட்கும்போது அந்த மனிதர் சொல்லுவார், உனக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும், உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், நீ இந்த உலகத்திலே வாழும்போது என்னென்ன சாலிஹான அமல்களை எல்லாம் செய்தாயோ அந்த அமல் தான் நான் என்று சொல்வார்கள். ஃபயகூலு ரப்பி அகிமிஸ் ஸாஅ ஹத்தா அர்ஜிஅ இலா அஹ்லி வ மாலி, இறைவா வேகமாக சீக்கிரமாக மறுமையை கொண்டு வந்து விடு என்று இந்த நல்ல மனிதன் பிரார்த்தனை செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல நிலையில் மரணிக்கக்கூடிய கபரிலே நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரத்திலே
நினைப்பவர்கள். இப்படிப்பட்டவருடைய நிலைமை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் அப்தல் காஃபிரா, இன்னல் அப்தல் காஃபிரா, ஒரு காஃபிரா, ஒரு அடியான், இதா கான ஃபீ இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பால் மினல் ஆখিরা, இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை துண்டிக்கப்பட்டு மறுமையை நோக்கி அவன் பயணம் செய்யும் போது, நஸர இலைஹி ஸமாஇ மலாயிகத்துன் சூதுல் உஜூஹ், கருப்பான நிறமுடைய மலக்குகள் இறங்குவார்கள். இறங்கியவர்கள் சொல்வார்கள், ஃபயஜ்லிஸூன மின்ஹு மத்தல் பஸர், அவன் பார்க்கின்ற தூரத்திலே அந்த கருப்பான மனிதர்கள் அமர்ந்து கொண்டு அவருடைய உயிரை பிடுங்குவதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆயத்தமாகுவார்கள். அப்போது அவர்கள் சொல்வார்கள், சும்மா எஜியு மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் வருவார்கள். எஜ்லிஸ இன்த ரஸிஹி, அவருடைய தலைக்கு அருகாமையில் இருந்து கொண்டு, ஃபயகூலு அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீஸ், கெட்ட ஆன்மாவே, கெட்ட உயிரே என்று கூறி, உஹ்ரிஜி இலா ஸஹத்தின் மினல்லாஹி வ கதபின், அல்லாஹ்வுடைய கோபத்திலும் அல்லாஹ்வுடைய வெறுப்பின் மூலமாக இந்த உடலில் இருந்து வெளியேறுவது என்று என்ன செய்வார்கள்? அந்த உயிரை மிகவும் பலவந்தமாக என்ன செய்வார்கள்? பிடுங்குவார்கள் என்று ஹதீஸிலே வருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஈரமான ஒரு கம்பளி போர்வை, அந்த கம்பளி போர்வை முள்ளிலே பட்டுவிட்டது என்றால் அதை வேகமாக இழுக்கும் போது எப்படி அதனுடைய நிலைமையோ அதை போன்றுதான் இவருடைய மோசமான ஒரு மனிதனுடைய உயிரும் பறிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொல்லிவிட்டு இந்த உயிர் வானத்திலே கொண்டு செல்லப்படும். கொண்டு சென்ற உடனேயே அங்குள்ள மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்களா, மா ஹாதா ரூஹுல் ஹபீஸ், மா ஹாதா ரூஹுல் ஹபீஸ், இந்த கெட்ட உயிர், நாட்டு மடித்த உயிர் யாருடைய உயிர் என்று கேட்கப்படும். அப்போது சொல்லப்படும், இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிர் என்று சொல்லப்படும். அந்த நேரத்திலே வானத்தினுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். என்ன வசனம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுகின்றார்கள், ثم قرأ رسول الله صلى الله عليه وسلم لا تفتح لهم أبواب السماء, வானத்தினுடைய வாசல்கள் கெட்ட உயிருக்காக, கெட்ட ஆன்மாக்களுக்காக அது திறக்கப்பட மாட்டாது. ولا يدخلن الجنة حتى يلج الجمل في سم الخياط, ஒட்டகம் இருக்கின்றதே, அந்த ஒட்டகம் ஊசியினுடைய துவாரத்திலே எப்படி நுழைய முடியாதோ அதை போன்று இவர்களும் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்ற இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். பின்பு சொல்லுகின்றார்கள், ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அஸ்ஸ வஜல், உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்ற அந்த பதிவேட்டிலே இவருடைய உயிரை என்ன செய்யுங்கள்? பதிவு செய்யுங்கள், இவரை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு இந்த ரூஹ் தூக்கி பூமியிலே வீசி எறியப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள், வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமாஇ ஃபதக்தஃபுஹு த்வைரு அவ் தஹ்வி பிஹி ர்ரீஹ் ஃபீ மகானின் ஸஹீக், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் எப்படி ஒரு பறவை ஒரு உயிரை, ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு தூக்கி வீசி வானத்தில் தூக்கி வீசி எறிந்து விடுமோ அதை போன்று அவருடைய உயிர் தூக்கி வீசி எறியப்படும். அதற்கு பிறகு இந்த உயிர் இந்த உடம்புக்கு சென்றவுடனேயே யஅதீஹி மலக்கான், இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள். ஃபயஜ்லிஸானிஹி, அவர்கள் இருவரும் இந்த கெட்ட உயிருக்கு அருகில் இருந்து கொண்டு கேட்பார்கள், ஃபயகூலானி லஹு மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். எப்படி அவனால் பதில் சொல்ல முடியும்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணித்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பேணாதவர்கள் எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? அப்போது அவர்கள் சொல்வார்கள், ஹா ஹா, எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். லா அத்ரி, எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். ஃபயகூலானி லஹு மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள். ஃபயகூலு, அந்த மனிதன் சொல்வான், ஹா ஹா, லா அத்ரி, எனக்கு தெரியாது என்று சொல்வான். ஃபயகூலானி லஹு மா ஹாதா ரஜுல் அல்லதி புஇத ஃபீக்கும், உனக்கு இந்த அனுப்பப்பட்ட இந்த தூதரை பற்றி, இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லுகின்றாய் என்று கேட்கும்போது, ஹா ஹா, லா அத்ரி, எனக்கு தெரியாது என்று அந்த மனிதன் சொல்லுவான். ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கப்படும், அன்ன கதப ஃபஃப்ரிஷூ லஹு மினன் நார், இந்த மனிதன் பொய் உரைத்து விட்டார், இவனுக்காக நரகத்தினுடைய அந்த விரிப்புகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? விரியுங்கள். ஃபஃப்தஹு லஹு பாபன் இலன் நார்,
பிறகு ஹத்தா தக்தலிஃப ஃபீஹி அضلاعه ويأتيه رجل, அதாவது அவனுடைய கபரிலே நெருக்கப்படும். கபர்ல இந்த கெட்ட ஆன்மா வைத்தவுடன் அவனுடைய உடல் நெருக்கப்படும். அவனுடைய விலா எலும்புகள், இடது பக்கம் உள்ள எலும்பு வலது பக்கமும், வலது பக்கம் உள்ள எலும்பு இடது பக்கமும் வந்துவிடும். அந்த அளவுக்கு அவனுடைய உடல் கபரிலே கடுமையாக நெருக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு பிறகு ஒரு கெட்ட தோற்றமுடைய, ஒரு பயங்கரமான தோற்றமுடைய ஒரு மனிதன் இந்த மனிதனுக்கு அருகிலே இருப்பான். இருந்து சொல்லுவான், உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இந்த நாள்தான் என்று சொல்லிவிட்டு ஃபயகூலு மன் அன்த, நீ யார்? கெட்ட முகமுடைய அசிங்கமான தோற்றத்துடைய நீ யார் என்று இந்த மனிதன் கேட்கும்போது அவன் சொல்லுவான், அன அஅலுக்கல் கபீர், இந்த உலகத்திலே என்னென்ன கெட்ட செயல்களை எல்லாம் செய்து வந்தாயோ, என்னென்ன கெட்ட செயல்களை எல்லாம் செய்து வந்தாயோ அந்த அமல்தான் நான் என்று இந்த மனிதன் சொல்லுவானா. ஃபயகூலு ரப்பி, உடனே இந்த கெட்ட ஆன்மா சொல்லுமா, இறைவா, என்னுடைய இறைவனே, மறுமை நாளை நீ என்ன செய்து விடாதே, உடனடியாக வந்து விடாமல் இருப்பாயாக, நீ அதை தூரமாக்கு என்று இந்த கெட்ட மனிதன் பிரார்த்தனை செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு அன்சாரி தோழருடைய ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து கொண்டு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்றால், இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் என்ன செய்யறாங்க, தல்கீன் ஓதுகின்றார். கபரிலே ஒரு ஜனாசா அடைக்கப்பட்டவுடன் என்ன செய்கின்றார்கள், தல்கீன் ஓதுகின்றார்கள். அந்த தல்கீனிலே என்ன கேட்கிறார்கள், இந்த எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, வாசிக்கிறாங்க. இப்போது ஒரு மனிதர் மலக்கு வருவார், மன் ரப்புக்கு என்று கேட்பார். அப்போது ஃபயகூலு ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அடுத்து மா தீனுக்கு என்று கேட்பார்கள், என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்ல வேண்டும். உன்னுடைய வேதம் என்று கேட்பார்கள், குர்ஆன் என்று சொல்ல வேண்டும். உன்னுடைய நபி யார் என்று கேட்பார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று இப்ப சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மனிதன் மரணித்த பிறகு கபரிலே ஜனாசாவாக அடக்கம் செய்யப்பட்ட பிறகு எப்போது அவனுக்கு கண்களால் பார்க்க முடியாதோ, காதுகளால் கேட்க முடியாதோ, அந்த நிலையில் இருக்கும்போது என்ன செய்றாங்க, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து அரபியிலே என்ன செய்வாங்க, இதை வந்து வாசிப்பாங்க. இந்த செய்திகளை எல்லாம் வாசிப்பார்கள். இதுதான் தல்கீன் சொல்லுவாங்க. அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிரோடு இருக்கும்போது இந்த அஜர்குமார்கள் என்ன செய்வதில்லை, அல்லாஹ்வை பற்றியோ, ரசூலை பற்றியோ, குர்ஆனை பற்றியோ, மறுமையை பற்றியோ எதையுமே என்ன செய்வதில்லை, ஒழுங்கான முறையிலே பயிற்றுவிப்பதில்லை, உரிய முறையிலே சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆனால் மரணித்த பிறகு தல்கீன் என்ற பெயரில் என்ன செய்கிறார்கள், கபருக்கு அருகில் நின்று இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி தல்கீன் ஓதுவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு செய்தி என்பதை நாம் செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த இடத்தை விட்டு மனிதர்கள் சென்றவுடன் அந்த காலடி சத்தத்தை அந்த மனிதன் என்ன செய்வான், கபரிலே அடக்கப்பட்ட அந்த மனிதன் கேட்பான். அதற்கு பிறகு மலக்குமார்கள் வந்து என்ன செய்வார்கள், இவ்வாறு கேள்வி கேட்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஒரு ஹதீஸுடைய இந்த ஒரு பாகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு சில கோமாளி கூட்டங்கள் என்ன செய்கிறார்கள், கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் கேட்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், கேட்பார்கள், பதிலளிப்பார்கள். அவர்களிடத்திலே நாம் என்ன செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம், நம்முடைய பிரார்த்தனைக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள் என்றெல்லாம் ஆதாரம் காட்டுவதை பார்க்கிறோம். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா கபரில் உள்ளவர்களும் கேட்பார்கள் என்று ஆகிவிடும். சரியா? இது போன்று தப்பும் தவறுமாக ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு பேசுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவுடன் இந்த நிகழ்ச்சிகளை மட்டும்தான் என்ன செய்கிறார்கள், சொல்கின்றார்கள். இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஒரு மனிதன் மரணத்திலிருந்து அடக்கம் செய்யப்படுகின்ற வரை காரியம். அந்த கபருடைய அந்த அளவு ஒரு ஜான் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், ஒரு ஜான் அளவுதான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதற்கு மேலாக உயர்த்தக்கூடாது. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய ஊர்களில் செடிகளை நடுவதை கொண்டு என்ன செய்யக்கூடாது, செடிகளை எல்லாம் நடக்கூடாது. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்த வகுப்புகளில் இன்ஷா அல்லாஹ் இந்த கபர் அடக்கியதற்கு பிறகு துக்கம் அனுஷ்டிப்பது, அதற்கு பிறகு இன்னும் சில காரியங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் என்ன செய்வோம், தொடர்ந்து நாம் அறிந்து கொள்வோம். எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, அதை போன்ற அந்த செய்திகளை தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இப்போது நடத்தப்பட்ட இந்த பாடத்திலிருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லாருமே கூட அவங்க அந்த மூவ்மெண்ட் பண்றதால பொறுத்துப்போம். நிலைமை என்ன? நீங்க வந்து ஃபுல்லா நிலைமை எப்படி? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல என்ன செய்றாங்க? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது எங்களுடைய முன்னோர்களுடைய நிலைமை என்ன? சரியா? அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இணை வைத்து மரணித்த எங்களுடைய முன்னோர்களுடைய நிலைமை என்ன? அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பதில் சொல்றாங்க, ஐமுஹா இந்த ரப்பி, அதை குறித்துள்ள அறிவு அல்லாஹ்வுக்கே தெரியும். அதனால அல்லாஹ்வுக்கு மிகவும் அறிவு. ஆனா இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் தான், அதாவது உலகத்துல காஃபிராக மரணித்தவர்கள் குஃப்ரியத்தான நிலையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கடத்தியவர்கள் அவர்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் எல்லாரும் நபிமார்களை தவிர அனைத்து மக்களுக்கும் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, கபரிலே ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருக்கிறான், அவன் அடக்கம் செய்யப்பட்டாலும் அவனுடைய எலும்புகள் கபர் அவனை நெருக்குமா என்று கேட்கிறார்கள். எல்லாருக்குமே சஹாபாக்கள் உட்பட கபர் வேதனையை செய்தார்கள், அடைந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு திடீரென்று சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கட்டத்துல ஏன் முதல்ல நீங்க அப்படி சொன்னீங்க? கபர் அவருடைய உடலை நெருக்கியது என்று சொல்கிறாங்க. ஒரே ஒரு சஹாபிக்கு மட்டும்தான் கபருடைய வேதனை இல்லை என்று நாம் செய்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே போன்று ஷுஹதாக்களுக்கு கபர் வேதனை இல்லை என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் இது அல்லாம எல்லா நல்ல மனிதர்களுக்கும் கபருடைய வேதனை உண்டு. அது வந்து கூடுதல் குறைவு என்ன செய்யலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனா கபர் வேதனை எல்லாருக்கும் அல்லாஹ் லேடிஸ் பெண்கள் வந்து ஜனாசாவை பின்தொடரலாமா அப்படின்னு பெண்கள் அடக்கம் பண்ணும் போது ஏதாவது இருக்கலாம். பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது? பெண்களை அடக்கம் பண்றதுக்கு வேற நடைமுறைகள் ஏதாவது இருக்கா? இதே மாதிரி தான் கேட்கலாம். பெண்களை அடக்கம் செய்யும் போதும் இதேதான். ஆண்களுக்கு என்ன நடைமுறைகளோ அதே நடைமுறைகள் தான் என்னது பெண்களுக்கும் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் பெண்களுடைய ஜனாசாவை இறக்கி வைப்பது நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்களாக விலக்கப்பட்டவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் என்ன செய்யணும், அந்த ஜனாசாவை இறக்கி வைக்கணும். ஜனாசாவை அதாவது மகனாக அல்லது தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். இந்த மாதிரி திருமண உறவு செய்யக்கூடாத உறவுகள் இருக்கா இல்லையா, அவங்க தான் என்ன செய்யணும், பெண்ணுடைய ஜனாசாவையும் கபர்ல இறக்கி வைக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உயிரோடு இருக்கும்போது பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், மரணித்த பிறகும் அடக்கம் செய்யறதுக்காக என்ன செய்யலாம். அதே நேரத்துல கணவனுடைய ஜனாசாவை மனைவி அடக்கம் செய்வதற்கு என்ன செய்யலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்வது சம்பந்தமாக சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நடந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் மட்டும் இப்படி சர்ச்சை செய்யாமல் இந்த கட்டத்துல நானே செஞ்சிருப்பேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டி இருப்பேன், கஃனிட்டு இருப்பேன், அடக்கம் செய்திருப்பேன். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷா, அதாவது எனக்கு முன்னால் நீ மரணித்து விட்டால் உன்னை நான் தான் குளிப்பாட்டி இருப்பேன், நான் தான் கஃனிட்டு இருப்பேன், நான் தான் அடக்கம் செய்திருப்பேன். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள் சொல்றாங்க, அந்த அடிப்படையில கணவனுடைய ஜனாசாவை யாருமே இல்லை அப்படின்னா அடக்கம் செய்வதற்கு என்ன செய்யலாம், அந்த மனைவி செல்லலாம். அதே நேரத்துல அந்நிய ஆண்கள் பார்க்காதவாறு பெண்கள் பொதுவாக செய்யறது, அடக்கம் செய்யறதுக்கு இறங்கும் போது அவங்களுடைய ஆடைகள் விலகும், அவங்க பார்க்கக்கூடாத பகுதிகள் வெளிப்படும். இதனால காரணத்தினால பெண்கள் அடக்கம் செய்வதற்கு செல்லக்கூடாது
கூடாது. ஒரு நிர்பந்தம் என்று சொன்னாலே தெரியாது. அல்லாஹ் ஆனா அடக்கம் செய்வதற்கு அனுமதி இருக்குதான்னா அனுமதி இருக்கு. நிர்பந்தமான இடத்துல என்ன செய்யலாம்? அடக்கம் செய்யலாம். அல்லாஹ் இது மறுமைக்கு அப்புறம் தானே இது சொர்க்கம் நரகமோ போவாங்க. மறுமைக்கு அப்புறம் தான். அப்போ இப்போ யாருமே வந்து நரகத்தில் இல்லை, எல்லாமே வந்து கபூரில் தான் இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அத சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டிருக்கு. சரியா? சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டிருக்குது. சொர்க்கவாசி சுஹதாக்கள் என்ன செய்றாங்க? சொர்க்கத்தில் அவர்கள் பச்சை பறவைகளுடைய அந்த பறவை அவர்களுடைய உயிர் கொடுக்கப்பட்டு சொர்க்கத்திலே சுற்றி திரிகின்றார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல வருது. சரியா? அதே போன்று நரகவாசிகளுக்கு நரகத்தினுடைய வேதனைகளையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கபரிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து ஹதீஸ்ல பார்க்கிறோம். சொர்க்கத்துல இப்ப யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டா அல்லாஹ் அது ஹதீஸ்ல இந்த வந்து மாதிரிலாம் வருது. சொர்க்கவாசிகளுக்கு இப்படி நன்மைகள் கிடைச்சா சொர்க்கத்துல இருப்பாங்க, அப்படி இருக்கு அப்படின்னு ஹதீஸ்கள் வருது. ஆனா இப்போ சொர்க்கத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டா இது மறுமையால தானே வந்து இந்த மாதிரி கணக்கு பண்ணி தாங்க இது சொர்க்கத்துக்கு நடக்குது. ஆமா. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு மனிதர் வந்து கேட்கும்போது என் அப்பா வந்து எங்க இருக்காரு? அபூ கஃபினார் அப்படிங்கிறாங்க. ஆமா, அந்த ஹதீஸ்ல அப்படி வருது. அபூ கஃபினார் உங்களுடைய தந்தை நரகத்திலே இருக்கிறார்கள் அப்படி ஒரு ஹதீஸ் அப்படியே வருது. நரகவாசிகள் நரகத்தில் இருப்பார்கள், அதுல சந்தேகம் இல்லை. மறுமையில் சில மக்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் என்ன செய்வார்கள்? அனுப்பப்படுவார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் என்ன செய்றாங்க? டைரக்டா சொல்றாங்க, அபூ கஃபினார் உங்களுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார்கள், வட்டி வாங்குபவர்கள் நரகத்திலே அவர்களுக்கு இந்த வேதனை கொடுக்கப்படும், அதே மாதிரி இவர்கள் எல்லாம் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல நரகவாசிகளை பத்தி சொல்ற நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம்? சொல்லி காட்டலாம். இது ஒரு கைவியத்தான மறைவான ஒரு விஷயம். சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜ்ல எடுத்து காட்டப்படுது. அல்லாஹ் இல்ல போய் அவங்களுடைய கேள்வி எப்படி வந்துட்டா மாவட்டம்லாம் கடைசி கேள்வி கணக்கு கிடைக்கப்பட்ட பிறகு தானே நமக்கு வந்து சொர்க்கம் நரகம் நினைக்கிறோம். இப்போ மூத்தாவதுலாம் வந்து நீங்க வந்து உயிர் விட்டப்பட்டு இப்போ நல்ல முறையில் மூத்தாவக்கூடிய உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நாம என்ன செய்வோம்? கபர்ல வந்து சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அவர்களுக்கு என்ன செய்யும்? திறக்கப்படும். நல்லவர்களாக இருந்தால், கெட்டவர்களாக இருந்தால் நரகத்தினுடைய வாசல்கள் என்ன செய்யும்? அவர்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னா அது செய்வாங்க. அல்லாஹ் கணியத்துக்குரிய சகோதரர்களே,